ஏ ரோஸ், நேற்று முகினையும் ஓவியாவையும் கடத்திக்கிட்டு போனாங்கல்ல, இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. பாவம் பாவம் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களா இல்லையானே தெரில. இந்த பிளாக் ஸ்பைடர் தான் தூக்கிட்டு போச்சு. எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? உங்களுக்கு முக்கியமான விஷயம், இன்னைக்கு பிளாக் ஸ்பைடரு நம்ம பசங்களெல்லாம் கொண்டுகிட்டு வரது சொல்லியிருக்குது. அதுவும் ஆர்மி அங்கிள் தான் சொன்னாங்க. இதோ வராங்க பாருங்க. பசங்களை நீங்கள் இன்னைக்கு கவலைப்படவே வேணாம். இன்னைக்கு பிளாக் ஸ்பைடர் வரேன்னு சொல்லியிருக்கிறான். அவன் வந்ததுக்கப்புறம் அவனை கையங்கலமாக நம்ம பிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ணிடுறேன். இன்னைக்கு பிளாக் ஸ்பைடர் வர சொல்லிருக்காங்களா? அப்பனா நான் வந்து போய் ஹல்க் அங்கிள் கூட்டிட்டு வரேன். அப்பதான் சண்டை போட முடியுமே. பசங்களா நீங்கள் எல்லாருமே தயாராக இருங்க. யாருமே பயப்பட தேவையில்லை. அவன் பணம் கேட்டிருக்கிறான். பட் அவனுக்கு நான் பணம் கொடுக்க போகிறது இல்லை, அவனுக்கு அடி தான் கொடுக்க போகிறேன். அதனால நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. சண்டை இன்னைக்கு பயங்கரமாக இருக்க போகுது. புரியுதா சொல்கிறது? என்னத்த வினிதா, உனக்கு பயமா இருந்தா இந்த இடத்துல விட்டு போயிரு. நீ தயவு செய்து இதே மாதிரி உன்னை கடத்திட்டு போய் தான் நீ சும்மா இருந்திருப்பியா? நீ ஓடுறன்னு சொல்ற, என்ன இப்படி பண்ற? என்னெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. என்னடா ஆர்மி, எங்கடா பணம் பொட்டி பணம் எடுத்துட்டு வரேன்னு சொன்ன, வெறும் கையை வீசிட்டு வந்திருக்க, எங்கடா? ஓய்யா, நீ சும்மா இருக்காம உனக்குன்னு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிற. எனக்கு பசிக்கிறத விட இந்த கழுத்துல மாட்டிருக்க செயின். டேய் விட்றா, என்ன விட்றா. நம்ம வீட்டை நான் வந்துட்டோமா? டேய் ஒழுங்க மரியாதை விட்றா. தயவு செய்து என்னை காப்பாத்திருங்க யாராவது. இவன் கூட்டிகிட்டு போய் சுச்சா போற இடத்துல எங்களை கட்டி போட்டுறான். ஒரே வீசுது. டேய் பொடியா, கம்முன்னு கடடா, இல்லைன்னா திருப்பியும் அந்த சுச்சா இடத்துல கட்டி போட்டுருவேன். டே பிளாக் ஸ்பைடர், உன்னைய வர சொன்னதே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான்டா. உன் கையில் பணத்தை கொடுத்து அமுச்சு விட்றதுக்கு தான் நான் வர சொன்னேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? இப்போ என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. இப்போ கொடுக்குற அடியில் நீ இந்த இடத்த விட்டு நகரவே முடியாது. இதே செயினில் உன்னை கட்டி போட்டு உன்னை இதே வண்டியில் வச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகல. என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருடா. உன்னைய சும்மாவே விட மாட்டேன். எங்க கழுத்து செயின் அவுத்துடுங்க, உங்க சண்டையில செயின் அவுத்து விடுங்கடா. என் கழுத்து வலிக்குது. அம்மா, செயினை சண்டை போடுறது, செயினை வச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்களே. என்ன பண்றது மட்டும் பாரு. இந்த வாங்கிக்கோ, மூஞ்சி முகரெல்லாம் உடைக்கல. என்னைய பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டல. இப்ப என்ன பண்ற மட்டும் பாரு. இந்த உன் இடுப்பை உடைச்சிருவேன். இடுத்து நீ எந்திரிச்சு நடக்கவே முடியாது. என் இடுப்பு உடைச்சிட்டான். என்னால நகர முடியல. ஓவியா சீக்கிரமா இந்த பக்கத்து வா, நம்ம ஓரமா ஓடிடலாம். உனக்கு மட்டும் தான் கழுத்து வலிக்குதா? எனக்கு மட்டும் கழுத்து வலிக்கல. என் கழுத்துல என்ன செயின் இருக்குது? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு. டே பிளாக் ஸ்பைடர், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கிற. நீ மட்டும் ஜெயிலில் உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, டெய்லியும் உன்னை முட்டி தட்டுவேன். சொல்கிறத கேளு. வேணாம் சொல்கிறத கேளுடா. ஆல்ரெடி என் இடுப்பு உடச்சிட்ட. நீ வேணாம் சொல்கிறத கேளு. கை மூஞ்சி. நோ சொல்கிறத கேளு. வேணாம். என்னை அடிக்காத. நீ பின்விளைவுகள் அனுபவிச்சே ஆகணும். என் இடுப்பை உடைச்சிட்டல, உன்னைய சும்மா விட மாட்டேன். நீ அரெஸ்ட் பண்ணி உன்னைய கையும் காலமாக உடைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. ஆர்மி, நான் ஒரு ஆள் மட்டும் வரல ஆர்மி, நான் ரெட் ஸ்பைடரையும் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். என்ன காமெடி பண்றியா பாப்பா? சும்மா விட மாட்டேன். உன்னைய சும்மாவே விட மாட்டேன். என்னையவே இந்த போலீஸ் அடிச்சிருச்சு. உன்னை என்ன பண்றது மட்டும் பாரு. வந்துட்டேன். ஹல்க்கு வந்துட்டேன். இனி யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஹல்க்கு வந்துட்டேன். இனி யாரு வந்தாலும் எல்லாருக்கும் அடிதான்.
வாடா ஹல்கே, உன்னை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு உன்னையும் போட்டு ஜூஸ் போட போறேன். உன் காதை பிடிச்சா சொல்றத கேளு. உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. வேணாம் ஹல்க், வேணாம். விடு ஹல்கே, உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அடிக்க. நீ சொல்றத கேட்கறதுக்கு நான் வரல. என்ன விட என்ன ஹல்க், பண்றேன்னு சொல்றத மட்டும் கேளு. பாரு. இப்ப அடிக்கிற அடியில இனிமேல் நீ ஒரு இன்ச்சு கூட நவர முடியாத அளவுக்கு நான் உன்னை அடிக்க போறேன். இதுதான்டா ஹல்க் ஷாட்டு. சின்ன பசங்களை கடத்தி வச்சுக்கிட்டு பணமா கேட்க வந்த ஆர்மி காலு கையை உடைக்கிற நான் சொல்றேன். இன்னைக்கு உன் காலு கையை உடைச்சி உன்னை இதே இடத்துல செயினை கட்டி தரன்னு நான் இழுத்துக்கிட்டு போகல. இந்த ஹல்க் இல்லடா. என்ன பண்றேன்னு மட்டும் பாருடா. ஸ்பைடர், ரெட் ஸ்பைடர், சீக்கிரமா வா. ரெட் ஸ்பைடர், நீ எங்க இருக்கிற? சீக்கிரமா வா. நீ இப்போ வந்தே ஆகணும். ரெட் ஸ்பைடர், ப்ளீஸ் வா. வந்துட்டேன். ஹல்க், என்னோட பிளாக் ஸ்பைடர் அடிச்சு உட்கார வச்சுட்டியா? உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உன் ஃபர்ஸ்ட் உன் காலு அப்புறம் தலை இதெல்லாம் உடைச்சாதான் உன்னால வேலை செய்யவே முடியாது. ஐயோ, ஹல்கங்களை அடிக்கிறாங்க. யாராவது காப்பாத்துங்க. ஹல்கங்களை போட்டு அடிக்கிறாங்களே, காப்பாத்துங்களேன். உன்னை சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு வா பார்க்கலாம். நீ நானு பிளாக் ஸ்பைடரை அடிச்சுன்னு ஓட விட்டாலும் சொல்றது. உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உன்னைய திரும்ப அதே ஷாட் போட்டாதான் சரியா வரும். இந்தா வாங்கிக்கோ. மூஞ்சி முகரையெல்லாம் நான் உடைக்க விட மாட்டேன். ரெட் ஸ்பைடர், உனக்கு திரும்ப அதே ஷாட் தான். நான் தலைய மண்ணுக்குள்ள அமுக்கல. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. இந்தா வாங்கிக்கோ. ரெண்டு பேரும் மூஞ்சி உடைச்சு இதே இடத்துல செயினை போட்டு கட்டல. உங்களால ஒன்னும் பண்ண முடியாது இந்த ஹல்க. நீங்க எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் எல்லாருக்கும் இதே கதிதான்டா. அங்க பாத்தியா, ஹல்கங்கள் பின்னி படல் எடுக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு தப்பிச்சிட்டோம். உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். திரும்பலாம் உங்களை ஜெயில வச்சா நீங்க தப்பிச்சிருவீங்க. பசங்களா, அந்த செயினை தூக்கி போடுங்க. நான் என்னோட ரூமுக்கு கூட்டிக்கிட்டு போறேன். ஓவியா, அங்க பாரு, செயினை வச்சு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு. கட்டிட்டாங்க. ஏன்னா ஹல்க், நாங்க சொல்றதை கேளு. எங்களை விட்டு நாங்க போயிடுறோம். எதுக்கு? உங்களை விட்டுட்டு திரும்ப உங்களை பிடிக்க முடியாதுடா. உங்களை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். சின்ன பசங்களையா சுச்சா ரூம்ல போய் கட்டி வச்சிங்க. இப்ப என்னோட ரூமுக்கு வாங்கடா. உங்களுக்கு என்னென்ன கதி ஆகுறீங்கன்னு பாக்குறேன். உங்களுக்கு ஜெயிலே என் ரூம்பு தான்டா.